கைமுறையாக தாய்ப்பாலை வெளிக்கொணர்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது தாய்ப்பாலை வெளிக்கொணர்வதின் பயன்கள், கையினால் தாய்ப்பாலை எப்படி வெளிக்கொணர்வது மற்றும் எவ்வளவு அடிக்கடி ஒரு தாய் தாய்ப்பாலை வெளிக்கொணர வேண்டும். பின்வருவனவற்றிற்கு தாய்ப்பாலை வெளிக்கொணர்வது பயனுள்ளதாகிறது. கனமான வீங்கிய மார்பகங்களிலிருந்து நிவாரணம் பெற புண்பட்ட மார்பக காம்புகள் மற்றும் மார்பக காம்பை சுற்றியுள்ள கருத்த பகுதியின் வறண்ட தோலுக்கு சிகிச்சை செய்ய, பிடிமானத்தின் போது தாயின் புண்பட்ட மார்பக காம்புகள் மிகவும் அதிக வலி கொண்டதாக இருக்கும் போது குழந்தைக்கு தாய்ப்பாலூட்ட, தாய்ப்பாலின் வளங்களை குறையாமல் பராமரிக்க மற்றும் அதிகரிக்க, தாய் வெளியே அல்லது வேலைக்கு செல்லும் போது குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்க, மார்பக காம்பை சுற்றியுள்ள கருத்த பகுதியை மென்மையாக்கி பால் நிறைந்த மார்பகத்துடன் ஒரு குழந்தை தன்னை இணைத்துக் கொள்ள உதவ, மற்றொரு மார்பகத்தை தருவதற்கு முன்பு குழந்தை ஒரு மார்பகத்திலிருந்து முழுவதுமாக பாலை குடித்து விட்டதா என்பதை சரிபார்க்க, தண்ணீர் அல்லது பசுவின் பாலுக்கு பதிலாக தாய்ப்பாலை பயன்படுத்தி ஒரு குழந்தைக்கு சத்தான மாற்று உணவை தயாரிக்க மற்றும் பின்வரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலூட்ட: குறைமாத குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள், பலகீனமான தசைத்தன்மையை கொண்ட குழந்தைகள், பிளவுபட்ட உதடு அல்லது அன்னத்தை கொண்ட குழந்தைகள் மற்றும் மார்பகத்துடன் ஆழமாக இணைத்துக் கொள்ள கஷ்டப்படும் குழந்தைகள். இப்போது தாய்ப்பாலை வெளிக்கொணர கற்போம். ஒரு தாய்க்கு தாய்ப்பாலை வெளிக்கொணர்வதற்கு மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்ற ஒரு வழி தன் கையை பயன்படுத்துதல் ஆகும். ஏனெனில் இது மார்பக காம்பை சுற்றியுள்ள கருத்த பகுதிக்கு குறைந்த அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் இந்த முறைக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை. அதனால் தாய் இதை எங்கு வேண்டுமானாலும் எந்நேரத்திலும் செய்யலாம். தாய்ப்பாலை கைமுறையாக வெளிக்கொணர்வது ஒரு கற்றல் திறன் மற்றும் பயிற்சியின் மூலம் அது மேம்படும். மார்பகங்கள் மென்மையாக இருக்கும் போது தாய்ப்பாலை கைமுறையாக வெளிக்கொணர்வது எளிதாகும். அதனால் குழந்தை பிறந்த முதல் அல்லது 2 நாட்களில் தாய் இந்த திறனை கற்றுக்கொள்ள வேண்டும். தாய்ப்பாலை வெளிக்கொணர்வதற்கு முன் அதை சேகரிக்க தாய் ஒரு ஸ்டீல் அல்லது கண்ணாடி கிண்ணத்தை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். பரந்த வாயை கொண்ட ஒரு கிண்ணம், கண்ணாடி கூஜா அல்லது ஜாடியை அவள் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பாத்திரத்தை சோப்பு மற்றும் தண்ணீரினால் அவள் கழுவ வேண்டும். அதன் பின் அவள் கொதிக்கும் நீரில் அந்த பாத்திரத்தை வைக்க வேண்டும் அல்லது அதனுள் கொதிக்கும் நீரை ஊற்றி அப்படியே சில நிமிடங்களுக்கு வைக்க வேண்டும். பின் அந்த பாத்திரத்தை அவள் முழுவதுமாக காற்றில் உலர்த்த வேண்டும் அல்லது பயன்படுத்தப்படாத சுத்தமான துணியினால் அதை உலர துடைக்க வேண்டும். பயன்படுத்தப்பட்ட சமையலறை துணி போன்ற ஒரு துணியை வைத்து பாத்திரத்தை ஒருபோதும் துடைக்கக்கூடாது. சுத்தம் செய்யப்பட்ட பாத்திரம் முழுவதுமாக உலர்ந்த பிறகு மார்பகத்திலிருந்து தாய்ப்பாலை வெளியேற்றுவது அடுத்த படியாகும். தன் பாலை கொடுப்பதற்கு ஏதுவாக தாய் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மற்றும் உணர்ச்சி ரீதியாக தனது குழந்தையுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். பின்வருவனவற்றை அவள் முயற்சிக்கலாம். ஒரு ஆதரிக்கின்ற நண்பருடன் அவள் அமைதியாகவும் தனித்தும் இருக்கலாம். தாய்ப்பாலை வெளிக்கொணர்கின்ற வேறு தாய்மார்களின் ஒரு கூட்டத்தில் சில தாய்மார்கள் எளிதாக பாலை வெளிக்கொணரலாம். தனது குழந்தையை தோளுடன் தோள் தொடர்பில் தனது மடியில் அவள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது தனது குழந்தையை அவள் பார்க்கலாம் அல்லது குழந்தையின் குரலை கேட்கலாம். சில நேரங்களில் தனது குழந்தையின் ஒரு புகைப்படத்தை பார்ப்பது அல்லது குழந்தையின் ஆடையை முகர்வது உதவும். இளஞ்சூட்டில் ஒரு இதமான பானத்தை அவள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த பானம் காஃபி, வலுவான தேநீர், மது அல்லது எந்த ஊக்கப் பொருளாகவும் இருக்கக்கூடாது. தன் பாலை வழங்குதலுக்கு உதவ அவள் தனது மார்பகங்களை சூடாக்கி கொள்ளலாம். தனது மார்பகங்களை சூடாக்க சூடான நீரில் ஊற வைக்கப்பட்ட ஒரு துணியை தனது மார்பகங்களின் மீது அவள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது சூடான ஒரு குளியலை எடுத்துக்கொள்ளலாம். தனது மார்பக காம்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கருத்த பகுதியை உணர்வூட்ட அவற்றை மென்மையாக இழுக்கலாம் அல்லது தனது விரல்களை வைத்து அவற்றை உருளச் செய்யலாம். வட்ட சுழற்சிகளை பயன்படுத்தி அவள் தனது மார்பகங்களை லேசாக அழுத்திவிடலாம். தாய் ஒரு உதவியாளரை கூப்பிட்டு தனது முதுகை தேய்த்து விட சொல்லலாம். முதுகை தேய்ப்பதற்கு தாய் உட்கார்ந்து முன்னோக்கி சாய்ந்து தனது முன்னே உள்ள மேசையின் மீது தனது கைகளை மடக்கி கைகளின் மீது தனது தலையை வைக்க வேண்டும்.
அவளது மார்பகங்கள் ஆடை இல்லாமலும் தளர்வாக தொங்கிக் கொண்டும் இருக்க வேண்டும். உதவியாளர் தாயின் முதுகுத்தண்டின் 2 பக்கங்களிலும் தேய்க்க வேண்டும். தனது கட்டை விரல்களை முன்னோக்கி வைத்து மூடிய கையை அவள் பயன்படுத்த வேண்டும். தனது கட்டை விரல்களால் சிறிய வட்ட சுழற்சிகளை ஏற்படுத்துமாறு அவள் உறுதியாக அழுத்த வேண்டும். கழுத்திலிருந்து தோள்பட்டைகள் வரை ஒரே நேரத்தில் முதுகுத்தண்டின் 2 பக்கங்களிலும் அவள் அழுத்திக் கொண்டு வர வேண்டும். இதை அவள் 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு செய்ய வேண்டும். இந்த அனைத்து படிகளும் தாய்ப்பாலை வெளியேற்றுவதற்கு உதவி புரியும். தாய்ப்பாலின் இந்த வெளியேற்றுதல் ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸ் அல்லது லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் எனப்படும். ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸ் தொடங்கியவுடன் தாய் தனது கைகளை கழுவி மற்றும் முழுவதுமாக உலர்த்திக் கொள்ள வேண்டும். பின் தாய் சௌகரியமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அவள் சிறிது முன்னோக்கி சாய வேண்டும். அவள் பாத்திரத்தை தனது மார்பகத்துக்கு அருகே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது தனது கட்டை விரல் மற்றும் மற்ற விரல்களால் மார்பகத்தை பக்கத்திலிருந்து அழுத்தி அதை சி வடிவ பிடிமானத்தில் வைக்க வேண்டும். எந்த மார்பகத்தையும் பிடித்துக்கொள்ள எந்த கையையும் அவள் பயன்படுத்தலாம். முதல் கை சோர்வடைந்தால் மற்றொரு கைக்கு அவள் மாற்றிக்கொள்ளலாம். மார்பகத்தை பிடித்துக் கொள்ளும் போது அவளது கட்டை விரல் மார்பகத்தின் மேல்புறம் இருக்க வேண்டும் மற்றும் அவளது மற்ற விரல்கள் கட்டை விரலுக்கு எதிராக மார்பகத்தின் கீழ்ப்பகுதியில் வைக்கப்பட வேண்டும். அவளது கட்டை விரல், மார்பக காம்பு மற்றும் மற்ற விரல்கள் ஒரே நேர்கோட்டில் எப்போதும் இருக்க வேண்டும் மற்றும் மார்பக காம்பு கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல்களுக்கிடையே இருக்க வேண்டும். மார்பக காம்பு மற்றும் அவளது கட்டை விரலுக்கிடையேயும் மார்பக காம்பு மற்றும் அவளது மற்ற விரல்களுக்கிடையேயும் 2 விரல்களின் இடைவெளி இருக்க வேண்டும். விரல்கள் மார்பக காம்புக்கு மிக அருகே இருந்தால் பால் வழங்கல் அதிக நேரத்திற்கு இருக்காது. மார்பக காம்பை சுற்றியுள்ள கருத்த பகுதிக்கு கீழே உள்ள பால் நாளங்களை அவள் அழுத்தும் போது தாய் அதிக பாலை வெளியேற்றுவாள். இப்படத்தில் தாய் தனது வலது மார்பகத்தை தனது வலது கையினால் சரியாக பிடித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போது நிலையான அழுத்தத்தை கொடுத்து அவள் மார்பகத்தை மார்பின் சுவரை நோக்கி சிறிது உள்பக்கமாக அழுத்த வேண்டும். பின் கையை நகர்த்தாமல் கட்டை விரல் மற்றும் மற்ற விரல்களுக்கிடையே மார்பகத்தை மென்மையாக அழுத்தவும். பின் மார்பகத்தின் மீதுள்ள அழுத்தத்தை விடுவிக்கவும். தாய் இந்த 3 படிகளை மீண்டும் செய்ய வேண்டும். பின்னால் தள்ளுவது, அழுத்துவது மற்றும் விடுவிப்பது. முதல் படியான மார்பின் சுவரை நோக்கி பின்னால் அழுத்துவது ஒரு முக்கிய படியாகும். மார்பக காம்பை நோக்கி மட்டும் அழுத்துவது மிகச் சிறிய அளவு பாலை கொடுக்கும். ஆனால் மார்பகம் பின்னால் அழுத்தப்படும் போது அடர்ந்த மார்பக திசுவிலிருந்து பால் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் மிகவும் பின்னால் அழுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் அது பால் நாளங்களை அடைக்கக்கூடும். தாய் கைமுறையாக தாய்ப்பாலை வெளிக்கொணர தொடங்கும் போது முதலில் மிகச்சிறிய பால் துளிகள் மட்டுமே வரக்கூடும். லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் தொடங்குகையில் பால் வெளியே சொட்டுகிறது. முதல் சில முயற்சிகளில் பால் வெளியே சொட்டுவது அல்லது மெதுவாக வருவது சகஜமாகும். பின்னர் தாய்ப்பால் ஒரு ஓடை போல் பாயலாம். ஏனெனில் தாய்ப்பால் ஊட்டுதலில் தாய்ப்பாலை வெளிக்கொணர்தல் என்பது பயிற்சியுடன் வருகின்ற ஒரு திறனாகும். கொலஸ்ட்ரம் என்ற முதல் பால் குழந்தை பிறந்தவுடன் சில துளிகளே வரக்கூடும். ஆனால் பிறந்த குழந்தைக்கு அது போதுமானது. தடித்த பொதுவான மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பால் குழந்தைக்கு மகத்தான பாதுகாப்பு நன்மைகளை கொண்டிருக்கிறது. பால் வழங்கல் மீண்டும் சொட்டுகளாக குறையும் வரை தாய் 3 படிகளை மீண்டும் செய்ய வேண்டும். பின் மார்பகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து பாலை வெளிக்கொணர தனது விரல்களை அவள் வேறு இடத்தில் வைக்க வேண்டும். பால் நிறைந்ததாக இருக்கும் மார்பக பகுதிகளை உணர்ந்து அவள் அவற்றை அழுத்தலாம். பாலின் வழங்குதல் குறையும் வரை ஒரே மார்பகத்திலிருந்து அவள் குறைந்தபட்சம் 3 - 5 நிமிடங்களுக்கு பாலை வெளிக்கொணர வேண்டும். பின் மற்ற மார்பகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் இதே முறையில் அவள் பாலை வெளிக்கொணர வேண்டும். பின் 2வது முறையாக 2 மார்பகத்திலிருந்தும் பாலை வெளிக்கொணர வேண்டும். 2 மார்பகத்திலிருந்தும் தாய்ப்பாலை வெளிக்கொணர்வதற்கு போதுமானதாக 20 - 30 நிமிடங்கள் வரை எடுக்கும். குறிப்பாக
முதல் சில நாட்களில் இதற்கு அதிக நேரம் எடுக்கலாம், ஏனெனில் அந்நாட்களில் சிறிது பால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. குறைந்த நேரத்தில் வெளிக்கொணர்வதற்கு முயற்சிக்காமல் இருப்பது முக்கியமாகும். தாய்ப்பாலை கைமுறையாக வெளிக்கொணர்வது வலியை ஏற்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். அப்படி வலி உண்டானால் நுட்பம் தவறானது. மார்பக திசு மென்மையானது. மார்பக காம்பை நோக்கி தேய்ப்பது, தோலுடன் சேர்த்து விரல்களை இழுப்பது மற்றும் சறுக்குவதை தவிர்க்கவும். இது மார்பகத்தை புண்படுத்தலாம். மார்பக காம்பை சுற்றியுள்ள கருத்த பகுதியின் மீது தோலை இறுக்குவது அல்லது இழுப்பதை தவிர்க்கவும். மேலும் மார்பக காம்பை கசக்குவது மற்றும் இழுப்பதை தவிர்க்கவும். மார்பக காம்பை அழுத்துவது அல்லது இழுப்பது போதுமான அளவு பாலை வெளிக்கொணராது. அது மார்பக காம்பை குழந்தை உறிஞ்சுவதை போன்றதாகும். தாய்ப்பாலை வெளிக்கொணர்ந்த பின்பு தாய் அந்த பாத்திரத்தை ஒரு சுத்தமான துணி அல்லது தட்டினால் மூட வேண்டும். பின் பிற்கால பயன்பாட்டிற்கு அவளது தாய்ப்பாலை அவள் பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். தாய்ப்பாலின் பாதுகாப்பான சேமிப்பு மற்றும் சேமித்த பாலை குழந்தைக்கு கொடுப்பது ஆகியவை மற்றொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. இப்போது எவ்வளவு அடிக்கடி ஒரு தாய் பாலை வெளிக்கொணர வேண்டும் என்பதை பார்ப்போம். தாய்ப்பாலின் உற்பத்தியை தொடங்க, பராமரிக்க அல்லது குறைவான பிறப்பு எடை குழந்தை அல்லது நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு பாலூட்ட, குழந்தை பிறந்த உடனுக்குடனே அவள் பாலை வெளிக்கொணர வேண்டும். முதலில் அவள் கொலஸ்ட்ரமின் சில துளிகளை மட்டுமே வெளிக்கொணரலாம். இது தாய்ப்பாலின் உற்பத்தியை தொடக்க உதவும். இது பிறந்த உடனே குழந்தை உறிஞ்சுவதை போல செயல்படுகிறது. தாய் தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றும் குழந்தை தாய்ப்பால் பெற விரும்பும் போதெல்லாம் வெளிக்கொணர வேண்டும். இரவு நேரத்தையும் சேர்த்து இது 2 to 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும். வெளிக்கொணர்தலுக்கிடையே அதிக இடைவெளிகள் இருந்தால் போதிய அளவு பாலை அவளால் உற்பத்தி செய்ய முடியாமல் போகலாம். அடுத்து, தாயின் பால் வழங்கலை மேம்படுத்துவதற்கும் மற்றும் பால் சில வாரங்களுக்கு பிறகு குறைவது போல் தோன்றினால், குழந்தைக்கு தாய்ப்பாலூட்டிய உடனே ஒவ்வொரு 1 to 2 மணி நேரத்திற்கிடையே அவள் தாய்ப்பாலை வெளிக்கொணர வேண்டும். குழந்தை 3 மணி நேரத்திற்கு மேலே தூங்குவதாக தோன்றினால் பின் தாய்ப்பாலூட்டுதலுக்கிடையே அவள் வெளிக்கொணரலாம். கனமான வீங்கிய மார்பகங்கள் மற்றும் வேலையின் போது தாய்ப்பால் கசிவு போன்ற அறிகுறியில் இருந்து விடுபட வேண்டுமெனில் தாய் தேவையான அளவு பாலை மட்டுமே வெளிக்கொணர வேண்டும். மார்பகத்தோலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் மார்பக காம்பின் மீது தேய்ப்பதற்கு ஒரு சிறிய துளி தாய்ப்பாலை தாய் வெளிக்கொணர வேண்டும். ஒரு குளியலுக்கு பிறகு மற்றும் தாய்ப்பாலூட்டிய பிறகு இதை அவள் செய்ய வேண்டும். வேலையின் காரணமாக தாய் வெளியில் இருக்கும்போது குழந்தைக்கு பாலை வைத்து செல்ல வேண்டுமெனில் வழங்குதலை நிலையாக வைத்துக்கொள்ள தாய் வேலையின் போது பாலை வெளிக்கொணர வேண்டும். மேலும் வேலைக்கு போகும் முன் தாய் தாய்ப்பாலை வெளிக்கொணர்ந்து குழந்தைக்கு கொடுக்க அதை கவனித்துக் கொள்பவரிடம் விட்டு செல்ல வேண்டும். இதை செய்ய அவளிடம் குளிர்சாதன பெட்டி இருந்தால் சில வாரங்களுக்கு முன்பதாகவே இதை தாய் திட்டமிடலாம். அவள் அதிக பாலை வெளிக்கொணர்ந்து பிற்கால பயன்பாட்டிற்கு அதை சேமிக்கலாம். குழந்தை தாய்ப்பால் உண்ட பிறகும் தாய்ப்பாலை வெளிக்கொணரலாம். ஒவ்வொரு தாய்ப்பாலூட்டுதலுக்கும் 60 to 90 ml பாலை தாய் ஒதுக்க வேண்டும். தாய் வெளியில் இருக்கும்போது குழந்தையின் தேவைக்கேற்றவாறு மேலும் தாய்ப்பால் கொடுக்கலாம். அடிக்கடி கைமுறையை பயன்படுத்தினால் பாலை வெளிக்கொணர்தல் எளிதாகிறது, விரைவாக பால் வெளியேறுகிறது மற்றும் தாய் அதிக பாலை உற்பத்தி செய்வாள் என்பதை நினைவில் கொள்ளவும். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.